வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருந்தா தன்னோட அக்கா வீரா கிட்ட உண்மையை சொல்லலான்னு அக்கா அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறாங்க. என்ன ஆக்சிடென்ட் என்ன சொல்லு பிருந்தான்னு கேட்குறாங்க வீரா. இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. இல்ல மாறன் மாமா அன்னைக்கே சொன்னாரே இந்த ஒரு உண்மையினால ரெண்டு குடும்பமும் நிம்மதி இழந்துமையை மறைக்க வரைக்கும் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனால நீ இந்த உண்மையை எந்த காலத்துல நீ சொல்லிடக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டிருப்பாங்க. அதனால வேற வழியே இல்லாம பிருந்தாவும் மாறனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால இப்ப வீரா கிட்ட உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறா பிருந்தா. இந்த ஆக்சிடென்ட்டை நீ மறந்துட்டு மாறன் மாமா கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பார்க்காங்கிறாங்க பிருந்தா. ஓஹோ அவன் தண்ணியை போட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆக்சிடென்ட் பண்ணுவான், அதை நம்ம மன்னிச்சு மறந்துடணுமான்னு கேட்குறாங்க வீரா. என்ன சொன்னாலும் இந்த மாறனை என்னால் மன்னிக்கவே முடியாதுங்கிறாங்க வீரா. சரிக்கா, அதுக்காக நீ நினைச்சா மட்டும் இந்த டைவர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, அதுக்கு மாமாவும் சம்மதிக்கணும்ல. கண்டிப்பா மாமா டைவர்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாருங்கிறாங்க. ஆமா பிருந்தா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. அப்படியோ என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்க வீரா. பிருந்தாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது எப்படிக்கான்னு கேட்குறாங்க. அப்படியோ நான் ஒத்துக்க வச்சிருவேங்கிறாங்க. நீ என்னதான் பண்ணினாலும் மாமா கண்டிப்பா உங்ககிட்ட விவாகரத்து வாங்குறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாருன்னு பிருந்தா சொல்றாங்க. கண்டிப்பா ஒத்துக்க வச்சிருவேன், எனக்கும் அவனுக்குள்ள ஒரு டீல் போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. டீலா? அப்படி என்ன டீல்னு கேட்குறாங்க பிருந்தா. அவனுக்கு ஏதோ சில ஆசைகள் எல்லாம் இருக்கான், அதை நான் கூடவே இருந்து நிறைவேற்றி கொடுத்துட்டா அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறான்னு வீரா சொல்றாங்க. அக்கா உண்மையிலுமே மாமா அப்படி சொன்னாரான்னு கேட்குறாங்க பிருந்தா. ஆமாங்கிறாங்க வீரா. அக்கா நான் உனக்கு ஒன்று சொல்றேன்க்கா, மாறன் மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர், இந்த லைஃப்பை நீ விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்காதுக்கா அப்படின்னு பிருந்தா சொல்லிட்டு இருக்கும்போது கடையிலேருந்து அந்த அண்ணன் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிருந்தா தெளிவாக யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் யாரும் இதில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிறாங்க வீரா. சரி டீ ஆறி போயிடும், டீயை குடின்னு ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பிருந்தா மனசுக்குள்ளேயே வீராவை பார்த்து நினைக்கிறாங்க, அக்கா மாமா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குக்கா, நிச்சயமா உனக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிருந்தா. அடுத்த நாள் மாறன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படி இப்படியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. எந்த ஸ்டைல் பண்ணனாலும் அது மேட்சே ஆக மாட்டேங்குது, எப்பவும் ஒரே ஸ்டைல் தான் போல இருக்கு. சரி இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வீராவை பார்க்குறாங்க. ஏ வீரா நீ இன்னும் கிளம்பலையாங்கிறாங்க. வீரா எங்கேன்னு கேட்குறாங்க. நடு கடலுக்கு போகிறோம், அங்கேருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு வா, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. இப்போ எங்கேன்னு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்குறாங்க வீரா. உனக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறாங்க. ஆமாம்மா வேணுங்கிறாங்க வீரா. அப்போ பேசாமல் என் பின்னாடி வா, வெளியில் பைக் ரெடி பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்ட்டு போகிறாங்க. சீக்கிரம் வந்து சேருன்ட்டு போகிறாங்க. டே எங்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடி வாடி அப்படின்ட்டு போகிறாங்க. வெளியில் போய் மாறன் பைக் எடுத்து ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. டே பைக்லலாம் வேண்டாம், முதல்ல ஆட்டோவுக்கு சொல்லு, ஆட்டோவில் போய்க்கலாங்கிறாங்க வீரா. நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளாக பைக்லேயே சுற்றிட்டோமா, அதனால நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஆட்டோ வராது ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. லவர்ஸ்க்காக லவ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம், அதனால ஆட்டோவெல்லாம் வராதுமா, என் பைக்கில் தான் வரணும், வா வந்து உட்காரு வாங்குறாங்க. ஏ முறைக்காதடி, உனக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறாங்க. சரி உட்காந்து தொலைக்கிறேன்ட்டு வீரா பின்னாடி போடுறாங்க. மாறனுக்கு பின்னாடி வீரா உட்காந்துருக்காங்க. மாறன் பாட்டுக்கு பேசாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் நம்ம எங்கே போகிறோம், என்னடா எதுவுமே பேசாமல் வர, எங்கே போகிறோம், எங்கே கூட்டிகிட்டு போகிற, எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போனேன், எப்படி வர்றதுங்கிறாங்க வீரா. இவ்வளவு நாளாக நீயும் எனக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லாமையே என்னை பைக் ஓட்ட வச்சு எல்லாம் போ ரைட்டில் போ அப்படின்னு என்ன பாடுபடுத்தினேன். இப்போ நானா போய்கிட்டு இருக்கிறேன், நீ பேசாமல் சைலண்ட்டாக வாங்குறாங்க. சரி சரி அப்போ ஏதாவது ஒரு குழு கொடுன்னு கேட்குறாங்க வீரா. குழுவெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் நீ கண்டுபிடிச்சிடுவேன். எதிர்காலத்தில் நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி போகும்போது லவ் சாங் பாடிக்கிட்டே போவோமே, அதை பற்றி யோசிச்சு பாருங்கிறாங்க. அதுவும் நீயா பாடினா நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படின்னு முறைக்கிறாங்க. சரி நீ பாட வேண்டாம், நானே மனசுக்குள்ள பாடிக்கிறேன் அப்படின்னு மாறன் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக வராங்க. மாறன் நேராக காலேஜில் கொண்டு போய் வண்டி நிறுத்துறாங்க. டே எதுக்குடா நீ இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க வீரா. அதுவா எனக்கு காலேஜ் படிக்கணும்னு தோணுச்சு, அதுதான் நீ என்ன அந்த காலேஜில் சேர்த்து விடுன்னு கேட்குறாங்க மாறன். அங்கேயே சொல்லியிருந்தா நீ பைக்கில் இருந்து குதிச்சு ஓடி இருப்பேன், அதனால தான் சொல்லலைங்கிறாங்க. டே எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடாங்கிறாங்க வீரா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, என்ன செய்யறது, படிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்தாங்க மாமா அக்காவோட சர்டிஃபிகேட்னு பிருந்தா கொண்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அடி பாவி, இதில் நீயும் கூட்டான்னு கேட்குறாங்க வீரா. ஆமாங்கிறாங்க பிருந்தா. நல்ல விஷயத்தில் கூட்டு சேர்றதுல தப்பே இல்லைக்காங்கிறாங்க பிருந்தா. இதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, என்னோட சர்டிஃபிகேட்டை கொடுன்னு வீரா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் உனக்கு கொடுக்க முடியல, நான் வரமாட்டேங்கிறாங்க பிருந்தா ஒரு பக்கம், மாறன் ஒரு பக்கம். இப்போ வரப்போறியா இல்லையான்னு வலுக்கட்டாயமா தூக்காத குறைய இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. பிரின்சிபல் பார்த்து கூப்பிடுறாங்க. அடடே வாங்க வாங்க, இவங்க தான் உங்க ஒய்ஃபாங்கிறாங்க. ஆமா சார் இவங்களோட ஹஸ்பண்ட் தான் நானுங்கிறாங்க. மாறன் உட்காருக்கா, பிரின்சிபல் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, உட்காருக்காங்கிறாங்க. சரி அந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க. மாறன் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சார் இவருக்கு படிக்கிறதுல ரொம்ப விருப்பம், கோல்டு மெடல் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு மாறன் வீராவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. வீரா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் அதை கவனிக்கல சார், ஃபேமிலி கஷ்டத்துக்காக படிப்பை பாதியில் விட்டுட்டாங்க, அதுக்காக நான் விட்டுற முடியுமா சார், சொல்லுங்க. பொண்டாட்டியோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே புருஷனுக்கு அழகுன்னு சொல்றாங்க. மாறன் ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான்ங்கிறாங்க. சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கிறாங்க வீரா. நீ எதுவும் பேச வேண்டாம், அவர் தான் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, உன்னோட விருப்பம் எல்லாம் நிறைவேறும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக உம்முன்னு அப்படிங்கிறாங்க. மாறன் வீராவை எதுவுமே பேசிருக்க விடாம மாறன் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நீ முதல்ல தண்ணியை குடி, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு தண்ணியை கொடுத்து அப்பன் ஒய்ஃபை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறது பெரிய விஷயம். பேர் இந்த மாதிரி எல்லாம் நல்ல காரியம் செய்யறதே இல்லை. ஆமா இந்த செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு, நீங்க நீ எப்படி படிச்சு இதுல எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, 2 நாள் டைம் கொடுத்தோம்னா என் பொண்டாட்டி 500 புக்கு படிச்சு 50 எக்ஸாம் எழுதுவா. நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, அப்துல் கலாம் ஐயாவோட கையால இவ அவார்டு வாங்கினுவேன். அந்த போட்டோ நீ எடுத்துட்டு வரலையாங்கிறாங்க
கேட்குறாங்க. ஐயோ கொண்டு வரலையே மாமாங்கிறாங்க பிருந்தா. ஏமா அப்படியான்னு வீரா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சார், சின்ன வயசில் அவர்கிட்ட ஸ்கூல் அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க வீரா. எங்க இதெல்லாம் எதுக்குங்க சொல்லுவீங்கன்னு மாறன் கிட்ட கேட்குறாங்க. அட நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவாங்கிறாங்க மாறன். சார் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, என் பொண்டாட்டி நல்ல எக்ஸாம் எழுதிடுவான்னு சொல்கிறாங்க மாறன். ஆமாம், ரெகுலர் கிளாஸ்க்கு வரவங்களே அரியர் வச்சிருவாங்க, இது ரொம்ப டஃப்பாச்சே, நீங்கள் எப்படிமா எழுத போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சார் அதெல்லாம் விடுங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் நல்லா எழுதிடுவாங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும்போது நான் கெடுக்க விரும்பல, ஆனால் அட்டனன்ஸ் நாள் கம்மியாக இருக்கேங்கிறாங்க. சரி சார், ஃபைன் எவ்வளோ கட்டுறதுன்னு கேட்குறாங்க. 50,000ன்னு சொல்கிறாங்க. 50,000 தானே, நான் கட்டிடுறேங்கிறாங்க மாறன். எதுவும் 50,000மா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க வீரா. வீரா நீ ஒன்றும் பயப்படாத, 50,000 தானே, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மாறன். கேஸ் கவுண்டரை கொண்டு போய் 50,000 கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க பிரின்சிபால். சரிட்டு போகிறாங்க மாறன். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுமா. இந்த காலத்துல பொண்டாட்டியை புருஷன் படிக்க வைக்கிறான்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அதுவும் இவ்வளவு பணத்தை கட்டி இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாருல, அவரை பாராட்டு. ஐயோ வீரா கிட்ட இப்படி புகழ்ந்து வெறுப்பேற்றிடுவார் போல இருக்கு. சார் போதும் சார், இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. புகழ்ச்சி ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது சார், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. வீரா மாதிரி ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் சார் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. நாங்க ஏதாவது கையெழுத்துக்கு இது போடணுமான்னு கேட்குறாங்க மாறன். ஆமா, ஆபீஸ் ரூம்ல கையெழுத்து போட்டுட்டு நீங்க பணத்தை கட்டிட்டு போங்கிறாங்க. சரி சார் நாங்க வரோம்னு சொல்லிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா காட்சி எடுக்கிறாங்க வீரா. எனக்கே படிக்க பிடிக்கலன்னு சொல்றேன், நீ எதுக்குற இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? டேய் நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருந்தா என்னடா அர்த்தங்கிறாங்க. ஆமா, நீ இடைவிடாம பேசிட்டே இருந்தா நான் எப்படி இடையில பேசுவேன், ஏன் பிருந்தா நீ சொல்லு பார்க்கலாங்கிறாங்க. ஆமா மாமா, நீங்க சொல்றதான் கரெக்டுங்கிறாங்க பிருந்தா. எனக்கு உனையும் படிக்க வைக்கணும்னு விருப்பம், நீ படிச்சுதான் ஆகணுங்கிறாங்க. உன்னோட ஆசைவெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாதுங்கிறாங்க வீரா. அக்ரிமெண்ட்ல இதுவும் ஒண்ணு ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க மாறன். லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணுங்கிறாங்க. எது பக்கெட் லிஸ்டாங்கிறாங்க வீரா. என் பொண்டாட்டி MBA படிக்கணுங்கிறத என்னோட முதல் ஆசை. அது மட்டும் இல்ல, MBA முடிச்சு அப்படி கெத்தா ராயலா இருக்கணும், நம்ம ஏரியாவே பார்த்து மிரளணும். மாறன் பேச பேச அப்படியே அவங்க அண்ணனோட ஞாபகம் வந்துருது வீரா. பேசாம எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டேன், அப்படியே ஜாலியா நானும் ஓட்டிட்டே போனேங்கிறாங்க. வீரா நீ ஆட்டோ ஓட்டுறக்கா நான் இவ்வளவு தூரம் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போய் லட்சமா சம்பாரிச்சு நம்ம ஃபேமிலியை நல்ல இடத்துல செட்டில் பண்ணி. மாறன் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அண்ணனோட ஞாபகத்துல நிக்கிறாங்க வீரா. வீரா நான் உனக்காகலாம் சொல்லல, எனக்கு ஒய்ஃபா வரவே இப்படி எல்லாம் இருக்கணும்னு இதுல என்னோட ஆசையில இதுவும் ஒண்ணுங்கிறாங்க. மாறன் பாரு, நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னால எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க வீரா. அப்போ என்னால் முடியாதுன்னா அப்போ நீ நினைக்கிற மாதிரி நான்லாம் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு தான் சந்தோஷப்படுறியா? அப்போ நீ படிக்க வேண்டாம், வேண்டாம் விட்டுருங்கிறாங்க மாறன். சரி சரி நான் படித்து தொலைக்கிறேன். வீரா சொன்னதை கேட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க மாறன். இங்கே பாரு வீரா, அந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லாத, உன் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கிறனே தவிர அம்மா எல்லாருமே இதைத்தானே வீரா விரும்புனாங்க, அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தா நீயும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு பிடிவாதம்? வீரா நீ எனக்காக பண்ண வேண்டாம், உனக்காக பண்ணு, ஃபியூச்சரில் நீ யாருமே இல்லாத போது கூட இந்த படிப்பு உனக்கு துணையாக இருக்கும். சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வரேன் போறாங்க மாறன். அக்கா இப்படி வா, வந்து உட்காருவா. ஏக்கா உனக்கு படிக்கணுங்கிறது ஆசை தானே, அப்படியே எரிஞ்செரிஞ்சு விளையாடுற. என்னோட ஆசையை மாமா நிறைவேற்றுறாரு, இதுல ஏக்கா நீ வருத்தப்படுறேங்கிறாங்க. ஆமா என்னோட ஆசை தான், ஆனா இவனார் அதை நிறைவேற்ற இப்ப வரைக்கும் அவர் தாங்க உன் புருஷன், அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. எனக்கு தெரியும்க்கா, மாறன் மாமா கிட்ட நம்ம அண்ணனோட குணம் நிறைய இருக்கு, நீயும் அதை கவனிச்சிருப்ப, அதெல்லாம் தான் நீ மாறன் மாமா கூட நெருங்கி பழகிற காரணம். ஆனாலும் நீ சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அப்படி ஒத்துக்கிட்டா நீ அவரை சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரம்னு தான் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. முறைக்காதக்கா, இதுதான் உண்மைங்கிறது எனக்கும் தெரியுங்கிறாங்க பிருந்தா. பிருந்தா உன்னோட கற்பனைக்கெல்லாம் நான் மாறன் பீஸ் கட்டிட்டு சரி போலாமா, பீஸ் எல்லாம் கட்டியாச்சு, இனிமே படிக்கிற வேலை தான்ங்கிறாங்க. அக்கா காலேஜ்ல டாப்பரா வருவாங்கிறாங்க பிருந்தா. அது எனக்கும் தெரியும், சரி நீயும் போய் படிக்கிற வேலையை பாருங்கிறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு பிருந்தா மாறன் கிட்டையும் வீரா கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரி நம்மளும் கிளம்பலாமா வா அப்படின்னு வீராவை கூட்டிட்டு போறாங்க மாறன். கண்மணி ராகவன் கிட்ட ஐஸ் வச்சு பேசுறாங்க. என்னால இதை நம்பவே முடியலைங்கிறாங்க. எதை நம்ப முடியல, நான் தைரியமா பேசுறதை உன்னால நம்ப முடியலையா? அப்போ நான் தைரியமே இல்லாதவன் நீ நினைச்சியான்னு கேட்கறாங்க ராகவன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க தைரியமான ஆள் தான், ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி பேசுனது இல்லையில, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, இத்தனை வருஷமா உங்க கடையில வேலை பார்த்தவரை எனக்காக நீங்க வெளியில அனுப்பியிருக்கீங்க. ஆமா கண்மணி, எனக்கு அவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது, என் பொண்டாட்டியோட மான மரியாதை எனக்கு. அவங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிருவாங்க, நீ தானே எனக்கு லைஃப் லாங்கும் கூடவே இருக்கிறவங்கிறாங்க ராகவன். ஆமாங்க நான் தான் உங்க கூட இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. கண்மணி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ என் கூடவே நிப்பையில, கண்டிப்பா உங்க கூடவே இருப்பேன், என்னோட உயிரியே வேணாலும் நான் தருவேங்க, உங்க லைஃப் லாங்கும் நான் உங்க கூட எப்பவும் இருப்பேங்கிறாங்க கண்மணி. கண்மணி மறுபடியும் ராகவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எதுக்குன்னு கேட்கறாங்க. அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு நான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டுனால அதுக்கு தானுங்கிறாங்க கண்மணி. கண்மணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கறாங்க. இவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருந்த ராகவன் வேற, இன்னைக்கு கடையில நடந்துக்கிட்ட ராகவன் வேற, அதுக்கு காரணம் நீ தான் கண்மணி, நீ கொடுத்த தைரியம் தான் என்ன இந்த அளவுக்கு பேச வச்சது. இவ்வளவு நாளா நான் இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லை கண்மணி, நீ கொடுத்த தைரியம் தன்னம்பிக்கையினால தான் நான் அவரை வேலையை விட்டு வெளியே அனுப்பினேன். இவ்வளவு தைரியமும் உன்கிட்ட இருந்து தான் கண்மணி வந்தது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணாவே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க, இப்பதான் நான் அதை உணர்றேங்கிறாங்க ராகவன். இந்த விஷயம் வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான்னு தானுங்க சொல்லுவாங்கிறாங்க கண்மணி. எவன் சொல்லுவான் சொல்லு, பொண்டாட்டி பேச்சை
நான் கேட்குறேன். ஏன் மாறன் இருக்கானே, அவன் பொண்டாட்டி வீரா பேச்ச கேட்காமையா இருக்கான், அவனும் கேட்டுட்டு தான் இருக்கான். என்னோட வாழ்க்கையில எங்க அம்மா எங்க அத்தை இவங்க எல்லாம் விட என்னை பத்தி நல்லா யோசிக்கிறாள் நீ தான் கண்மணி. நான் நல்லா பொறுத்துக்கிட்டேன் கண்மணி. நான் எந்த இடத்துலயும் இனிமே உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஆசை வார்த்தைக்கு கண்மணி மயங்கி அப்படியே ராகவன் நெஞ்சில சாஞ்சுக்கிறாங்க. கண்மணி ராகவன் கையை இறுக்கமா பிடிக்கிறாங்க. அந்த நெருக்கம் ராகவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லணும்னா விருப்பமே இல்லாம தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனா என் மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க ராகவன். எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீங்கன்னு கண்மணி ஆசை வார்த்தைகளை சொல்லவும் ராகவனும் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விழுறாரு. என்னால நீ கெட்ட உன்னால நான் கெட்டேன், எப்படியோ நம்ம 2 பேர்னாலையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கடையோட ஏவார்த்தை கெடுப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ராகவனை எப்படியோ சாச்சு போட்டாங்க. இனி கடையை 2 துண்டாக்காம விட மாட்டாங்க கண்மணி. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.